இன்னைக்கு கனிம வள அதிகாரி அவர்களை திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர்கள் சந்திச்சு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் மனு கொடுத்துருக்குறோம். எதுக்குன்னா பல்லடம் தாலுகா கோடாங்கிபாளையம் ஊராட்சி, இச்சிப்பட்டி ஊராட்சி, பூமலூர் ஊராட்சியில் கல்குவாரிகள் அதிகமாக இருக்கு. அரசு அனுமதி கொடுத்ததை விட அதிக மருந்து பயன்படுத்தி வெடி வைப்பதால கிலோமீட்டர் கணக்கில் நிலநடுக்கம் வருகிறது. இதனால மக்கள் குழந்தையை வைத்து குடியிருக்க முடியவில்லை, மாடு வெள்ளாடுகள் கூட வளர்த்த முடியவில்லை. ஏன்னா இந்த அதிர்வால மாடுகள் சினை கூட பிடிப்பதில்லை. கிரஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிரஷர் ஒரு காற்று அதிகமாக பறக்குது. அதனால மூச்சு திணறல் ஏற்படுது, நுரையீரல் பிரச்சனை வருது. ஜல்லிக்கற்களை ஏற்றிட்டு ராலியில ரோட்ல வரும்போது இந்த ஜல்லிக்கற்கள் எல்லாம் ரோட்ல விழுகுது. அதனால டூ வீலர்ல வர்றவங்க விபத்துக்குள்ளாகி மரணம் ஏற்படுது, கைகால் முறிவு ஏற்படுது. இச்சிப்பட்டி ஊராட்சியில கல்குவாரி அதிகமா இருக்கிற நிலத்தடி நீர் பாதிச்சு மக்கள் அத்திக்கடவு குடிநீர் நம்பிய வாழக்கூடிய சூழல் இருக்குது. இப்படி மக்களே வாழ முடியாத ஒரு சூழல் இந்த பகுதியில் இருக்கிறதுனால கனிமோட அதிகாரிகள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கிறோம். அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா வர்ற 14ஆம் தேதி அன்னைக்கு பொதுமக்களை சேர்த்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என இன்று அறிவிக்கப்படுது.